இன்றைக்கி மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மொச்சப்பயிறு கூட கருவாடு, கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். கருவாடை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். புளி தேவைக்கு ஊற வச்சுக்கலாம். பயறு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் குழம்பு எப்படி தாளித்து விடுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வடை சட்டி வச்சாச்சு. வடை சட்டி சூடாகவும் கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சு வரவும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. 3 பழுத்த பெரிய சைஸ் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா பேஸ்ட் கணக்கு வர்ற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி மொச்சப்பயிர் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். ஊற வைக்காட்டி வறுத்து எடுத்து கூட அதை குழம்பு வைக்கலாம். அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. கரண்டிலே நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வெங்காயம், தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காயில் நல்லா உப்பு பிடிச்சி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பயரை ஒரு தடவை அலசி அதையும் குழம்புல சேர்த்துக்கலாம். பயறு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பயரும் காயும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். தேங்காவை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், பயறு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. மசாலா ஊற்றுறதுக்கு முன்னாடி இப்படி மூடி போட்டு வேக வச்சோம்னா காயில் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ வீட்டிலே அரைச்ச மசால் பொடி ஒரு 3 கரண்டி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்பயே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இன்னும் குழம்பு கொதிக்கிற வரைய மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச கருவாடை தலையை பிச்சுட்டு அலசி எடுத்துக்கலாம். நல்லா குழம்பு கொதிக்கவும் கருவாடை உள்ளே சேர்த்து அதை ஒரு கொதி விட்டுக்கலாம். புளி ஊற வச்சுருந்ததை கரைச்சி புளியை இப்போ கடைசியாக சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். அவ்வளோதான், டேஸ்ட்டான மொச்சப்பயிறு கத்திரிக்காய் கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடும் நல்லா வெந்து வந்துருச்சு உடையாமல். ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கூமுட்டையோட தொல்லை. அவ்வளோதான், சூடான சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். Thank you for watching.